இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு குவாலிட்டி பாருங்கள். இது வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலை. பட் இந்த ஃபேன் சவுண்டு பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். பட் பார்த்தீங்கன்னா இது நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சைடில் இருக்க எந்த நாய்ஸுமே கேட்காது. இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலை, அதனால் இந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் மாறிடுச்சா. இப்போ இதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் நம்ம கடைக்கு வெளியில் நம்ம போயிடுவோம். அங்கே வந்து நம்ம வந்து ஐஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறோம். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கே இல்லாமல் பேசுகிறோம். இந்த ஃபோன் சவுண்டு இது கொஞ்சம் இறைச்சல்லாம் கேட்கும். பாருங்கள் இப்போ வந்து நம்ம மைக் போட்டு எப்படி கிளியராக இருக்குன்னு பார்ப்போம். இந்த வந்து ஹோலிலேண்ட் லார்ஜ் M2 மைக் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். ஒரு வருஷம் வாரண்டியோடு வாங்கியிருக்கோம். ஆன்லைனில் வந்து 13,500. நம்ம வெளியில் வாங்கினது வேறு ரேட்டு. ஒரு டீலர்கிட்ட வாங்கினோம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அன்பாக்ஸ் பண்ணி ஒரு 10-20 வீடியோ எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருக்குதுங்க. இது கொடுத்துட்றாங்க. இது வந்து கேஸோடு வந்துடுது மைக்கு. இதில் வந்து உங்களுக்கு 2 இது கொடுத்துட்றாங்க. 2 மைக் வந்துடுது. மேக்னெட் தான். இது வந்து நம்ம கேமராவுக்கு DSLR கேமரா இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சார்ஜ் போட்டோம்னா இந்த இடத்துல இருக்குது, சார்ஜிங் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அதேமாதிரி 2 கனெக்டர் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று C டைப்பு, ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. 2 கனெக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பவுச் ஒன்று கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பவுச் ஒன்று இருக்குதுங்க. இதுதான் பாக்ஸ் ஒன்றுங்களா. அதுக்கப்புறம் கேட்லாக் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கேட்லாக் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் நம்ம அந்த மைக்கில் ஒட்டிக்கிடலாம். இந்த ஸ்டிக்கர் நம்ம என்ன கலர் வேணுமோ இதில் இந்த ஸ்டிக்கரை ஒட்டிக்கிடலாம். அதுக்கப்புறம் இந்த பவுச் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நம்ம இந்த மைக்குக்கு நம்ம கழுத்தில் செயின் மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறது 2 கொடுத்துட்றாங்க. கழுத்தில் நம்ம செயின் மாதிரி போட்டு பேசிக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. 2 இது கொடுத்துட்றாங்க. மேக்னெட் தான். செம்மையாக இருக்குது. 2 இது கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர், C டைப் சார்ஜர், இது நம்ம சார்ஜ் போடுறது. இது 2ம் இது வந்து ஒரு நாய்ஸ் கேன்சலேஷன். நம்ம ரொம்ப இறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை முடி மாதிரி ஒன்று இருக்குங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இதில் மாட்டி நம்ம பேசிக்கலாம். சூப்பராக இருக்குது. நல்லா புதுசு நல்லா அழகாக இருக்குது. இதை மிஸ் பண்ணி தனியாக வாங்கலாமே. ஆன்லைன்லேயே வந்து 600 700 4000 அப்படி இருக்குது இந்த மாதிரிலாம். அதனால் வந்து இதை வந்து என்றைக்குமே சேஃப்டியாக வச்சுக்கிறணும். இந்த மாதிரி இதில் 2 கொடுத்துட்றாங்க. 2 லேயர் இருக்குது இந்த பவுச்சில். உள்ளே போட்டலாம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த DSLR கேமராவுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறது, கேமராவில் கனெக்ட் பண்ணி இந்த இதில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி இது கொடுத்துட்றாங்க. ஓகே, இது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இதோட மைக் குவாலிட்டியை வந்து நம்ம பார்த்துடலாம். இதோட சவுண்டு குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். பார்க்கறதுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு இது தாங்க. சவுண்டு குவாலிட்டி நீங்களே இப்போ தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஒரு 1000 2000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இது வந்து நான் வாங்கின ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். ஆன்லைனில் 13,500 இருந்துச்சு. 10,000 ரூபாய்க்கு ஒரு இன்ஸ்டா பேஜை பார்த்து ஒருத்தர் நான் வாங்கினேன். சென்னையில் தான் இருக்க ஒரு கடை. ஒரு கடை டீட்டெயில் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கூட கான்டாக்ட் பண்ணிக்கிறேங்க. பட் இதோட சவுண்டு குவாலிட்டியை பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு குவாலிட்டி பாருங்கள். இது வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலை. பட் இந்த ஃபேன் சவுண்டு பக்கத்தில் இருக்கிறது இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். பட் பார்த்தீங்கன்னா இது நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் சைடில் இருக்க எந்த நாய்ஸுமே கேட்காது. இப்போ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நம்ம நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணலை, அதனால் இந்த சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்கும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் மாறிடுச்சா. இப்போ இதோடைய சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் நம்ம கடைக்கு வெளியில் நம்ம போயிடுவோம். அங்கே ஒரு 400 மீட்ரு இவர் இங்கேருந்தே எடுப்பார். நான் வெளியில் ஒரு 400 மீட்ரு போகிறேன். வெளியில் வந்து ஏகப்பட்ட இறைச்சல்லாம் கேட்கும். இதை கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஒரு மைக்கு தான் இது. நம்ம எவ்வளவோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். மொத்தமாக ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து 2000 3000 சொல்லி பிச்சு வாங்குது ஒரே இதிலே காசு சேர்த்து வச்சு நல்ல மைக்காக வாங்குங்க. இதுக்கு நான் ரெஃபர் பண்ண நல்ல மைக்குங்க, சூப்பரான ஒரு மைக். இதோட வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெளியில் போயிடலாம், அவுட்டோர் வெளியில் போயிடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நாய்ஸ் கேன்சலேஷனில் தான் இருக்குது. எந்த ஒரு நாய்ஸ் சவுண்டு கேட்காது. நான் வெளியில் வந்துடுறேன். இப்போ இங்கே பஸ்ஸு பக்கத்தில் பேசுகிற சவுண்டு எல்லாமே இங்கே கேட்குது. இப்போ நான் கேன்சல் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இடையில இருக்க எல்லா நாய்ஸ் கேட்கும்.
இப்போ பண்ணிட்டேன், இந்த ப்ளூ கலரில் எரியுது. இப்போ பண்ணிட்டேன், இந்த பைக்கு சவுண்டு, அந்த சவுண்டு, இந்த சவுண்டு எல்லாமே கேட்க நான் 400 மீட்டர் தூரம் போகிறேன். இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணுறேன் பாருங்கள், க்ரீன் கலரில் மாறிடுச்சு. இப்போ பண்ணிவிட்டு இதோட சவுண்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வெளியில் வந்துட்டேன் பாருங்கள், இப்போ எவ்வளோ தூரம் வரையும் வந்துட்டேன், இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். இங்கே வந்து குயில் சவுண்டு எல்லாமே கத்துது. எவ்வளோ தூரம் பாருங்க, அருமையான ஒரு சவுண்டு. இப்போ இதோட டிஸ்டன்ஸில் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 400 மீட்டரில் நான் நிற்கிறேன். நான் இதோட சவுண்டு பாருங்கள். திரும்பி நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுறேன். நான் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குது இதோட குவாலிட்டி, நாய்ஸ் கேன்சலேஷன் எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட மைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சூப்பரான ஒரு மைக்குன்னு தான் சொல்லுவேன். இது நீங்கள் பெஸ்ட்டு, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா.